காவல்துறை பணியை பயன்படுத்தி தொடர் வழிப்பறிகளில் ஈடுபட்ட காவலர்கள் கைது செய்யப்பட்டுள்ள நிலையில் வழிப்பறி செய்த பணத்தில் அதிநவீன உடற்பயிற்சி கூடம் அமைத்ததும் ஈசிஆரால் ரிசார்ட் விலைக்கு வாங்கியதும் அமலமாகியுள்ளது. முன்ன இப்ப எப்பயும் இந்த அரசாங்க வேலை ஜாயின் பண்ணணும் அப்படின்னா இந்த எக்ஸாம், பிசிக்கல் டெஸ்ட் அதெல்லாம் இருக்கும். அதெல்லாம் வந்து சும்மா ஒரு கண் துடைப்பு தான். அதெல்லாம் ஒரு ஃபார்மாலிட்டி. எப்படி ஃபார்மாலிட்டி அவ்வளவுதான். ஆனா இது இல்லை உண்மையான ஃபார்மாலிட்டி. உண்மையான ஃபார்மாலிட்டி வேற. இதை நான் சொல்லணும்னு அவசியம் இல்லை. உங்க எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும். இதை பார்த்துட்டு இருக்கிற யாரா இருந்தாலும் தெரிஞ்சிருக்கும். அதுவும் இந்த காவல்துறை வேலைங்கிறதுக்கு ஃபார்மாலிட்டி இன்னும் கொஞ்சம் ஜாஸ்தி இருக்கும். ஃபார்மாலிட்டி அப்படிங்கிறத நல்லா அழுத்தி சொன்னா அது வந்து கரெக்டா புரிஞ்சுக்கணும். அந்த ஃபார்மாலிட்டி அப்படிங்கிறது என்ன மாதிரியான டீண்டு, சரியா? அப்போ இந்த நியூஸை கேட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து அந்த ஃபார்மாலிட்டிஸ் எப்படி நிறைவேற்றுறாங்க, அந்த ஃபார்மாலிட்டிஸ் நிறைவேற்றின பிறகு அதை எப்படி ரெக்கவர் பண்றாங்க அப்படிங்கிறது உங்களுக்கு நல்லா தெரிஞ்சிருக்கும். இந்த ரெக்கவர் ப்ராசஸ் வந்து முன்னாடி எப்படி இருந்துச்சுன்னா, காவல்துறை இருக்கும், அவங்களுக்கு வேலை கொடுக்குற வழிபறி கொள்ளையர்கள், திருடர்கள், கொலைகாரர்கள் இப்படின்னு நிறைய பேர் இருப்பாங்க, சரியா? அவங்க இருந்தாதான் இவங்களுக்கு வேலை. அப்போ அவங்க இருந்தாதான் இவங்களுக்கு வேலைங்கிறத விட அவ வேலைன்னா சம்பளம். அந்த சம்பளம் என்ன, இவங்களுக்குலாம் பெரிய என்ன சம்பளம்? 5000 ரூபா, 10000 ரூபா, 4000 ரூபா, இதுதான் சம்பளம். இதை வச்சுட்டு இவங்களாலே ஒன்றும் பிடிக்க முடியாது. 4000 ரூபா 5000 வச்சுட்டு என்னத்தை பிடிங்கிடுவாங்களா எல்லாத்தையும்? யாரா இருந்தாலும் சொல்றேன், போலீஸ்காரன் மட்டும் இல்லை, அரசாங்க அதிகாரிகள் ஆகட்டும், ஒரு வெளியில வேலை செய்யறவங்களாகட்டும், இந்த 4000 ரூபா 5000 வச்சுட்டு எதையாவது கொடுக்க முடியுமா? ஒன்றும் கொடுக்க முடியாது. அப்ப என்ன பண்ணும்? எதுக்காக ஒரு வேலையை பல ஃபார்மாலிட்டிகள் தாண்டி அந்த கொடுத்து செய்யணும் அப்படின்னா, அதை ரெக்கவர் பண்ற ஒரு நம்பிக்கை தான். எப்படி ரெக்கவர் பண்ணுவாங்க? கடந்த 17ஆம் தேதி ஓமந்தூர் மருத்துவமனை அருகே முகமது கௌசி என்பவர் 20 லட்சத்தை எடுத்துக்கொண்டு காரில் சென்று கொண்டிருந்த போது அவரது காரை வழிமறித்த சிலர் தங்கள் வருமான வரித்துறை அதிகாரிகள் என கூறி காரை சோதனை செய்துள்ளனர். சோதனையில் அவரிடம் 20 லட்சம் பணம் இருப்பதை கண்ட அவர்கள் முகமது கௌசை காரில் கடத்தி சென்று ரூபாய் 20 லட்சத்தை வழிப்பறி செய்துவிட்டு தப்பியுள்ளனர். இப்போ ஒரு ஓட்டுக்கு காசு கொடுக்குறாங்கன்னா ஆளுக்கு ஒரு 2000 ரூபாய் எல்லாம் கொடுத்தாங்க. நான் இந்த ஆர்கே நகர் இடைத்தேர்தல் அப்ப ஒரு 5000 ரூபாய் வரைக்கும் காசு கொடுப்பாங்க ஒரு ஓட்டுக்கு அப்படின்னு சொன்னேன். யாரும் நம்பல. 5000 ரூபாய்லாம் கொடுப்பாங்களா, எதையாவது ஒன்று சொல்லிக்கிட்டு அப்படின்ட்டு இருந்தாங்க. ஆனா ஆர்கே நகர் தேர்தல் நடந்தப்போ நடந்துச்சு, கொடுத்தாங்க. இது எல்லாருக்கும் தெரியும், நல்லா தெரியும். அப்போ இப்ப என்ன ஆகுது? இப்ப இவங்களும் அரசியல்வாதிகள் விடும், அவங்க எதுக்காக காசு கொடுக்குறாங்கன்னா ஜெயிச்சு எடுத்துட முடியுன்றது நம்பிக்கை, கான்ஃபிடென்ட். அந்த கான்ஃபிடென்ட் வந்து நான் ரொம்ப பாராட்டுறேன். அதே மாதிரி முன்ன, அதாவது ஒரு வருஷம் 2 வருஷம் முன்னாடின்னு வச்சுக்கோங்களேன், எப்படின்னா காவல்துறை என்ன பண்ணுவாங்கன்னா, அவங்களுக்கு வேலை கொடுக்குற ஆளுங்க இருக்காங்க இல்லையா, அவங்க சம்பாதிக்கிறது, அதாவது அவங்க உழைச்சி சம்பாதிப்பாங்க இல்லையா, ஒரு கொள்ளை அடிச்சு சம்பாதிக்கிறதோ, வழிப்பறி பண்ணி சம்பாதிக்கிறதோ, அதாவது அவங்களுடைய உழைப்பினால ஏற்படுற ஒரு வருமானம். அதுல வந்து இது வந்து டைரக்டான ஒரு வருமானம் தானே, அதாவது டிரான்சாக்ஷன் கிடையாது. மேக்ஸிமம் பெரிய டிரான்சாக்ஷன்னா ஆன்லைன் டிரான்சாக்ஷன் அப்படி வராது. இது வந்து ஒரு நேரடி டிரான்சாக்ஷன். அந்த மாதிரி வரும்போது அவங்க செய்யக்கூடிய அந்த வேலைகளுக்கு, அதாவது அவங்களுக்கு வருமானம் ஏதோ ஒரு வகையில் அவங்களுக்கு ஒரு சந்தோஷம். அது பணமாகட்டும், கொலையாகட்டும், கடத்தல் ஆகட்டும், வன்புணர்வு ஆகட்டும், இது வந்து ஏதோ ஒரு வகையில் அவங்களுக்கு ஒரு சந்தோஷம். அது வந்து நான் அவங்கள வந்து எதுவும் சொல்லலை, அவங்கள வந்து நான் வெகுவாக பாராட்டுறேன். அவங்களுக்கு பிடிச்ச மாதிரி ஏதோ ஒன்று பண்ணிட்டு இருக்காங்க, அது யாருக்கு வேணா நடக்கும். ஸோ இவங்க கிட்ட இருந்து ஒரு வரி, இவங்க அரசாங்க ஊழியர்கள் இல்லையா, காவல்துறை, வருமான வரித்துறை, இவங்க அரசாங்க ஊழியர்கள், அவங்க வந்து வரி போடணும் இல்லையா, அதான நியாயம். அவங்க கிட்ட இருந்து ஒரு வரியை வாங்கிட்டு இருந்தாங்க. இப்போ என்னன்னா, அது இவங்களுக்கு பத்தலை. அதனால இவங்களே களத்தில் இறங்கிட்டாங்க. ஏன்பா எல்லாமே பிரைவேடைசேஷனாக இருந்தால் எப்படி, அதுலேருந்து வர வரி பத்த மாட்டேங்குது, அதனால அந்த பொறுப்பை வந்து அந்த கம்பெனி வந்து நாங்களே கவர்மெண்ட்டே எடுத்துக்கிறோம். விசாரணை நடத்தியதில் காவல்துறை நபர்களே கொள்ளையில் ஈடுபட்டது தெரியவந்துள்ளது. வழிப்பறியில் ஈடுபட்ட திருவல்லிக்கேணி காவல் நிலைய உதவி ஆய்வாளர் ராஜா சிங், வருமான வரித்துறை கண்காணிப்பாளர் பிரபு, வருமான வரித்துறை ஆய்வாளர் தாமோதரன், வருமான வரித்துறை அதிகாரி பிரதீப் ஆகிய 4 நபர்கள் திருவல்லிக்கேணி போலீசார் கைது செய்யப்பட்டனர். இதில் சிறப்பு காவல் உதவி ஆய்வாளர் ராஜா சிங் மற்றும் வருமான வரித்துறை ஆய்வாளர் தாமோதரன் ஆகிய இருவரையும் 3 நாட்கள் போலீஸ் கஸ்டடியில் எடுத்து விசாரணை நடத்தினர். விசாரணையில் இவர்களுக்கு மூளையாக செயல்பட்டது சைதாப்பேட்டை காவல் நிலைய சிறப்பு உதவி ஆய்வாளர் சனிலாய்டு என்பது தெரியவந்துள்ளது. அந்த வேலைகளை வந்து நாங்களே எடுத்துக்கிறோம் அப்படின்ட்டு இப்ப இவங்களே இறங்கி செய்ய ஆரம்பிச்சிட்டாங்க. இப்ப ஏற்கனவே ஒருத்தன் வழிப்பறி பண்ணிட்டு இருந்தானா, அவனை வந்து இப்ப எதுவும் கண்டுக்கிறது இல்லை. நீ என்னமோ பண்ணிட்டு போ, நீ என்ன எனக்கு சம்பாரிச்சு கொடுக்கறது, வரி கட்டுறது, நானே இறங்குறேன் பாரு தொழில் அப்படின்ட்டு இப்போ இவங்களாம் இறங்கிருக்கிறாங்க. பார்த்தீங்கன்னா எவ்வளோ, ஒரு ஆள் 4 அட்டம்ப்ட் தான், 4 டீலு, கோடி ரூபா. எப்படி? தொடர் விசாரணையில் வருமான வரித்துறை ஆய்வாளர் தாமோதரன் மற்றும் காவல் சிறப்பு உதவி ஆய்வாளர் ராஜா சிங் இணைந்து கடந்த 3 மாதங்களில் 4 வழிப்பறி சம்பவங்களில் ஈடுபட்டதும் அதன் மூலம் சுமார் 1 கோடி வரை பணம் வழிப்பறி செய்ததும் தெரியவந்துள்ளது. செம்மையா இருக்குல்ல? இப்ப இதுல என்ன ஒரு ஹைலைட்னா, இவனுக்கு வெளியில இருக்கிறவங்களுக்கு பிடிக்கிறது தான் துப்பு இல்ல,
ஆனா உள்ளே இருந்திருக்கானுங்க, கூட்டாவே இருந்திருக்காங்க பாருங்க. எவ்வளவு ஒரு ஒற்றுமை. இதெல்லாம் நினைச்சா எனக்கு ரொம்ப பெருமையா இருக்கு. காவல்துறையில இப்படி ஒரு ஒற்றுமையா, அதுவும் இல்லாம காவல்துறையும் மற்ற டிபார்ட்மெண்ட்டுக்கும் வந்து அடிக்கடி சண்டை வந்துட்டு இருக்கும். ஆனா பாருங்க, வருமான வரித்துறையும் காவல்துறையும் எப்படி ஒரு ஜாயிண்ட் வெஞ்சரா ஒரு செயல்பட்டு அவங்க தொழிலை எப்படி நடத்தி, இப்ப பாருங்க, மக்கள் நல்லா இருக்கணும், உடற்பயிற்சி செஞ்சு ஆரோக்கியமா இருக்கணும், அதே மாதிரி ஸ்ட்ரெஸ், மக்கள் வந்து டிப்ரெஷன்ல இருப்பாங்க, அவங்களுக்கு ஸ்ட்ரெஸ் எல்லாம் போகணும், ரிலாக்ஸா இருக்கணும் அப்படின்ட்டு இவர் காவல் சிறப்பு ஆய்வாளர் அவர் வந்து ஒரு ஜிம்மு, மக்கள் ஆரோக்கியத்துக்காக ஜிம்மு, மக்களுடைய நலன் கருதி ஸ்ட்ரெஸ்ஸை கம்மி பண்ணணும், அவங்க ரிலாக்ஸா இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக பல ரிசார்ட்கள் வாங்கியிருக்காரு. பாத்தீங்களா, எவ்வளவு ஒரு பாராட்ட வேண்டிய விஷயம் இல்லையா? சைதாப்பேட்டை காவல் நிலைய சிறப்பு உதவி ஆய்வாளர் சனிலாய்டு மட்டும் தனியாக கடந்த 5 ஆண்டுகளுக்கு மேலாக வழிப்பறி செய்து வந்ததும் தெரியவந்துள்ளது. சிறப்பு உதவி ஆய்வாளர் சனிலாய்டு வழிப்பறி செய்த பணத்தில் ஜாம்பஜார் பகுதியில் ஒரு அதிநவீன உடற்பயிற்சி கூடம் அமைந்திருப்பதும், ஈசிஆர் பகுதியில் ரிசார்ட் ஒன்றை விலைக்கு வாங்கியிருப்பதும் தெரியவந்துள்ளது. அவர் மேல ஏற்கனவே 3 டைம் இந்த மாதிரி ஒரு இது வந்திருக்கு. என்னது, இந்த மாதிரி இவர் வந்து வழிப்பறியில் ஈடுபடுறாரு அப்படின்னு வந்திருக்கு. அப்ப என்ன பண்ணிருக்கணும்? கரெக்டா தான் மன்னிச்சு விட்டாங்க. என்ன பண்றது? அப்புறம் அவரு ஒரு சொந்த காலில் நிற்கணும் அப்படின்னு ஆசைப்பட்டிருக்காரு. மக்களுக்காக உடற்பயிற்சி கூடங்கள் கட்டணும், மக்களுடைய சந்தோஷம் நிம்மதிக்காக ரிசார்ட்டுகள் வாங்கணும். அதனால மற்ற காவல் அவரோட இருந்துறாங்க இல்லையா, இல்லை அவருக்கு மேல இருந்தாலுங்களும் கூட அவங்களும் இந்த நலத்திட்டங்களுக்கு ஒன்று சேர்ந்து அவங்களும் உழைச்சிருக்கலாம், வாய்ப்பு இருக்கு இல்லையா? இப்படி இருக்கு நாடு. எனக்கு இதெல்லாம் நினைக்கும் போது பாருங்க, கை காலெல்லாம் புள்ள இருக்குப்பா. எவ்வளவு அருமையான திட்டங்கள்லாம் வச்சிருக்காங்க பாருங்களேன். இப்ப பாருங்க, இப்ப நியூஸ் எல்லாம் போட்டு எதுக்கு அவருக்கு விளம்பரம்? அது மட்டுமல்லாது, பூக்கடை காவல் வட்டத்தில் பணிபுரிந்து வந்தபோது தொடர் வழிப்பறி சம்பவங்களில் ஈடுபட்டு 3 முறை பணியிடை நீக்கம் செய்யப்பட்டுள்ளார். எனக்கு என்னமோ இதுல இந்த நியூஸ் எல்லாம் பாக்குறது கொஞ்சம், ஆனா அவர் செஞ்ச நல்லதுகள் இப்ப வெளில வந்துருக்கீங்களா? மக்களுடைய நலனுக்காக உடற்பயிற்சி கூடம், அப்புறம் என்னது ரிசார்ட், கவர்மெண்ட் அவரெல்லாம் பாராட்டணும். மொத்தமாக காவல் சிறப்பு உதவி ஆய்வாளர் ராஜா சிங், காவல் நிலைய உதவி ஆய்வாளர் சனிலாய்டு, வருமான வரித்துறை ஆய்வாளர் தாமோதரன், வருமான வரித்துறை கண்காணிப்பாளர் பிரபு, வருமான வரித்துறை அதிகாரி பிரதீப் ஆகிய 5 நபர்களும் இணைந்து பூக்கடை, ராயபுரம், நேப்பியர் பாலம், திருவல்லிக்கேணி, ஜாம்பஜார் பகுதிகளில் தொடர்ந்து வழிப்பறி சம்பவத்தில் ஈடுபட்டதும் பல்வேறு அசையா சொத்துக்கள் வாங்கியிருப்பதும் விசாரணையில் அமலமாகியுள்ளது. சனிலாய்டு பூக்கடை பகுதியில் பணிபுரிந்த போது அங்கு சட்டவிரோத பணப்பரிமாற்றம் மற்றும் குருவிகளை கண்காணித்து அவர்களை காவல் நிலையத்தில் ஒப்படைக்காமல் நேரடியாக வருமான வரித்துறை அதிகாரிகளிடம் ஒப்படைத்து கூட்டு சேர்ந்து வழிப்பறி செய்தது தெரியவந்துள்ளது. பூக்கடை பகுதியில் சட்டவிரோத மற்றும் ஹவாலா பண பரிமாற்றத்தின் போது அதனை பறிமுதல் செய்யும் காவல்துறையினர் வருமான வரித்துறையிடம் ஒப்படைக்கும் போது அங்கு பணியில் இருந்த சனிலாய்டுக்கும் வருமான வரித்துறை ஆய்வாளர் தாமோதரனுக்கும் இடையே பழக்கம் ஏற்பட்டு பின் இருவரும் கூட்டு சேர்ந்து வழிப்பறியை செய்து வந்துள்ளனர். அப்புறம் பாத்தீங்கன்னா 16 வயசு பையன் ஒருத்தன் கேங் வார், 16 வயசுலயே கேங் வார். 16 வயசுல நின்றுட்டு இருந்தீங்க, நான் என்ன பண்ணிட்டு இருந்தேன் 16 வயசுல? தெருவுல கோலி, தெருவுல விளையாண்டுட்டு இருப்பேன் 16 வயசுல. வேற என்ன, பம்பரம் விளையாடிட்டு இருந்தேன். இதுதான் 16 வயசு அந்த ரேஞ்சில் செஞ்சுட்டு இருந்த வேலைகள். கிரிக்கெட் விளையாடுறது. இப்ப பாருங்க, கேங் வார். அடுத்து சிறுவன் நரசிம்மன் என்னோடயாச்சும் அவனுக்கு பகை இருக்காங்க கோணத்துல விசாரிக்கிறாங்க போலீஸ். ஸ்கூல் படிப்பை பாதியிலேயே விட்டுட்ட நரசிம்மன் ஏரியா பசங்களோட சேர்ந்து பிள்ளைங்க ஸ்டைல ஊர் சுத்துறது, பக்கத்து ஏரியா பசங்க கிட்ட பொம்பளுக்குறதுன்னு சின்னதா அளப்பை செஞ்சுட்டு வந்ததா சொல்லப்படுது. இந்த படியில உள்ள அசை வைக்க நரசிம்மனும் அவனோட கூட்டாளிகளும் சேர்ந்து தேடி இருக்காங்க. இது சம்பந்தமா அசோக்குக்கும் நரசிம்மனுக்கும் இடையில பிரச்சனை வந்திருக்கு. இந்த நரசிம்மன் கேங்குக்கும் பக்கத்து ஏரியாவில் இருக்கிற பிரவீன் டீம் கேங்குக்கும் இடையில முட்டலும் மோதலமாவே இருந்துட்டு வந்து தனியா போயிட்டு இருந்த பிரவீன மடக்கின நரசிம்மன் கேங் அவன் கிட்ட வம்பு இருக்காங்க. அப்போ ஏற்பட்ட தகராறுல நரசிம்மன் பிரவீன அடிச்சு உதைச்சு நடு ரோட்ல முட்டி போட வச்சு அசிங்கப்படுத்துறதா சொல்லப்படுது. இதுக்குள்ள கெத்தா சுத்தி இருந்த நம்மள இப்படி ரோட்ல முட்டி போட வச்சு அசிங்கப்படுத்துறதால நரசிம்மனை எப்படியாச்சும் பழுக்கிட்டே ஆகணும்னு சரியான நேரம் பார்த்து காத்துட்டு இருக்கான் பிரவீன் கேங் நரசிம்மனை சரமாரியா அடிக்க ஆரம்பிச்சிருக்காங்க. அந்த நேரத்துல பைக் திருட்டு சம்பந்தமா நரசிம்மன் கூட முன்பகை இருக்கிற அசோக்குக்கும் போன் பண்ணி இப்போ வசமா மாட்டிக்கிட்டான். உடனே வான்னு கூப்பிட்டுருக்காங்க. அவங்க பேச்சு கேட்டு அசோக்கும் உடனே அந்த இடத்துக்கு வந்திருக்கான். அதுக்கப்புறம் ஒரு தவளை எடுத்து நரசிம்மனோட கழுத்தை இறுக்கி கொலை பண்ணிருக்காங்க. நாடு எவ்வளவு பெரிய வளர்ச்சி அடைஞ்சிருக்குங்கிறது எனக்கு இதெல்லாம் பார்த்தா தெரியும். முன்னாடி இதெல்லாம் நினைக்கும் போது கொஞ்சம் கோவமா வரும். இப்பெல்லாம் அப்படியே இதெல்லாம் ஒரு சாதாரண விஷயம். மக்கள் வந்து டெவலப் ஆகுறாங்க அப்படிதான் நினைக்க தோணுது. பாருங்க, இன்னொருத்தன் கல்யாணம் ஆகி ஒரு வயசு குழந்தை இருக்கு. இவன் வேற ஊருக்காரன், அந்த ஊர்ல பொண்ணு எடுத்துட்டு பொண்ணு கட்டியிருக்காமல இருக்கு. அந்த ஏரியா பையன்கிட்ட எங்க கேங்க தான் பெருசு அப்படின்ட்டு சண்டை போட்டிருக்கான். சண்டை போட்டு சரக்குல சண்டை போட்டு இப்ப அவனை அந்த ஏரியாக்காரனே போட்டு தள்ளிட்டான். இப்ப அந்த ஒரு வயசுக்குள்ள அனாதையா இருக்கும். இது அடுத்தது பிள்ளைங்க அப்படியே வளரும். அந்த அந்த குழந்தை வளர்ந்த பிறகு பல கொலைகள் பண்ணும். கொலைகள்னா அவ்வளவு கொச்சையா சொல்லக்கூடாது. மக்கள் தொகையை கட்டுப்படுத்துறதுக்கான ஒரு வேலை. நல்ல திட்டங்கள்ல நாட்டுல இப்படி இருக்கும்போது தான் நல்லா இருக்கு. ஸோ நம்ம என்ன பண்ணணும்னா, நம்ம ஆப்போசிட் சைட்ல நிக்கிறதுக்கு முன்னாடி நம்மளும் அந்த மாதிரி மாறிடணும். அதான் பண்ணணும். நம்மளும் இந்த மாதிரி ஒரு 4-5 பேரை போட்டு தள்ளுறது,
இந்த அண்ணா யூனிவர்சிட்டி மாதிரி சம்பவங்கள் பண்றது இந்த மாதிரிலாம் நம்மளே ஆரம்பிச்சிட்டோம்னு வச்சுங்க, நம்மகிட்ட எவனும் வரமாட்டான். கரெக்டு தானே? திட்டங்கள் நல்லா இருக்குல்ல? இப்போ நம்ம சேனலில் பார்க்குற எல்லாரும் சேர்ந்து யாராவது ஒன்று 2 பேர் பார்ப்பீங்க. நம்ம எல்லாம் ஒரு டீமாக சேர்ந்து நம்ம ஒன்று பண்ண என்ன பெரிய எவனோ இதெல்லாம் பண்ணிட்டு இருக்கானுங்க. நமக்கு என்ன குறைச்சலும்? நம்மளும் பண்ணுவோம்.